ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் எக் புர்ஜி. இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக அண்ட் நம்ம சப்பாத்திக்கு வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்குமே இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். அப்புறம் ஒரு கேப்சிகமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஏன்னா வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வதங்கணும். இதுக்கப்புறம் நான் 2 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து தக்காளி வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் சைடில் வச்சுட்டு நடுவில் கொஞ்சோண்டு கேப் விட்டுருங்க. நான் ஒரு 4 முட்டையை வந்து உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம எக் புர்ஜி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.